ஆசாரியர் சாணக்கியர் ஒருமுறை சொன்னார், உன் எதிரி உனக்கு தொலைவில் இருந்தால் நீ கவலைப்படாதே. ஆனால் அவன் உன் படுக்கை அறைக்கு அருகில் இருந்தால் நீ ஒரு நொடி கூட தூங்காதே. ஏன் தெரியுமா? தூரத்தில் இருப்பவன் உன்னை தாக்க கல்லெறிவான். ஆனால் கூடவே இருப்பவன் உன் நம்பிக்கையை சிதைப்பான். அவன் உன்னோடு சேர்ந்து சிரிப்பான். உன்னோடு அமர்ந்து உண்பான். உன் துயரத்தில் உன்னை அணைத்துக் கொள்வான். ஆனால் எச்சரிக்கை, அந்த அணைப்பு ஒரு மலைப்பாம்பின் அணைப்பு. உன்னை நெரித்துச் சாகடிக்கவே அவன் சரியான நேரத்திற்காக காத்திருக்கிறான். உறவு என்ற போர்வையில், பாசம் என்ற முகமூடியில் உங்கள் தன்னம்பிக்கையை தினமும் குடித்துக் கொண்டிருக்கும் அந்த வீட்டு நச்சுப்பாம்பு யார் என்று உங்களுக்கு தெரியுமா? இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கை பயணத்தின் திசையையே மாற்றப்போகும் ஒரு பிரம்மாண்டமான போர் பிரகடனம். இப்போதே ஒரு லைக் பதிவிட்டு விட்டு உங்கள் மனதை ஒரு இரும்பு கோட்டையாக மாற்றிக்கொண்டு இறுதி வரை பாருங்கள். இன்று துரோகிகளின் முகமூடிகள் உங்கள் கண்களுக்கு முன்னால் கிழியப் போகின்றன. விழித்துக் கொள்ளுங்கள் தமிழர்களே. இரண்டாவது நிழல் எதிரியின் அடையாளம். ஐடென்டிஃபைங் த ஷேடோ ட்ரைட்டர். ஏன் அமைதியாக இருக்கிறீர்கள்? அவன் என் ரத்தம், அவன் என் உடன் பிறந்தவன், அவன் என் ஆருயிர் நண்பன் என்று நீங்கள் சொல்லும் ஒவ்வொரு நியாயமும் உங்கள் கழுத்தை சுற்றும் தூக்கு கயிறு. சாணகிய நீதி சொல்கிறது, யாரை நீங்கள் உங்கள் பலவீனங்களை அறிய அனுமதிக்கிறீர்களோ அவரே உங்கள் மரணத்தை தீர்மானிப்பவர். பாருங்கள், நீங்கள் ஒரு வெற்றியை அடையும் போது அவனது கண்களில் ஒரு கணம் தோன்றி மறையும். அந்த எரிச்சலை கவனித்திருக்கிறீர்களா? நீங்கள் ஒரு தோல்வியை சந்திக்கும் போது வருத்தப்படுவது போல நடித்து அவன் கேட்கும் அந்த நுணுக்கமான கேள்விகளை கவனித்திருக்கிறீர்களா? அவன் உங்கள் காயங்களில் மருந்தை தடவவில்லை, உப்பை தடவுகிறான். அவன் உங்களை வளர விட மாட்டான். ஆனால் உங்களை விட்டு விலகவும் மாட்டான். ஏனெனில் நீங்கள் அழிவதை அவன் மிக அருகிலிருந்து பார்க்க விரும்புகிறான். 3. சாணக்கியரின் 7 மகா விஸ்வரூப தந்திரங்கள். தி 7 ஸ்ட்ராட்டஜிக் மாஸ்டர் ஸ்ட்ரோக்ஸ். தந்திரம் 1. உணர்வுகளின் வச்சிரக்கோட்டை. நினைவில் கொள்ளுங்கள், ஒரு எதிரி உங்களை நேருக்கு நேர் தாக்குவதற்கு முன்னால் முதலில் உங்கள் உணர்ச்சிகளை தாக்குவான். அவன் உங்களை கோபப்பட வைக்க வேண்டும். நீங்கள் கத்த வேண்டும். அதன் மூலம் மற்றவர்கள் முன்னிலையில் உங்களை ஒரு கெட்டவர் என்று முத்திரை குத்த வேண்டும் என்பதே அவனது ரகசிய திட்டம். நீங்கள் நிலைகுலையும் ஒவ்வொரு நொடியும் அவன் வெற்றி பெறுகிறான். ஆனால் இங்கேதான் சாணக்கியரின் அந்த பேராற்றல் மிக்க பாடம் நமக்கு துணை நிற்கிறது. அவர் சொல்கிறார், உன் மௌனம் உன் எதிரியின் மூளையை சிதைக்கும் பேராயுதம். அவன் உங்களை அவமானப்படுத்தும் போது நீங்கள் ஒரு பாறையைப் போல அசையாமல் நில்லுங்கள். அவனது நச்சு வார்த்தைகள் உங்கள் ஆன்மாவை தீண்டாதபடி உங்கள் மனதிற்குள் ஒரு இரும்பு திரையை இழுத்து மூடுங்கள். நீங்கள் எப்போது எந்த எதிர்வினையும் ஆற்றாமல் அமைதி காக்கிறீர்களோ அப்போது அவன் எய்த அம்பு அவனையே தாக்கும். நீங்கள் மௌனமாக இருக்கும்போது அவனது தந்திரங்கள் அனைத்தும் தோல்வியடையும். இறுதியில் அவன் தன் தோல்வியால் பித்தனாவான். நீங்கள் உங்கள் அமைதியால் மாபெரும் வெற்றியாளராவீர்கள். தந்திரம் 3. காலத்தின் கணக்கு, பொறுமையின் உச்சம். காட்டில் ஒரு புலி வேட்டையாடுவதற்கு முன்னால் 4 அடி பின்வாங்குவதை பார்த்திருக்கிறீர்களா? அது பயம் என்று நினைத்தால் அதுதான் உங்கள் முதல் தோல்வி. அந்த பின்வாங்கல் பயம் அல்ல, அது ஒரு மின்னல் வேக பாய்ச்சலுக்கான இறுதி தயாரிப்பு. சாணக்கியரின் இந்த மகா பாடம் உங்கள் இரத்தத்தில் ஊறட்டும். அந்த வீட்டு எதிரி தன் அகங்காரத்தில் ஆடட்டும். அவன் செய்யும் ஒவ்வொரு சிறு தவறும், அவன் இழைக்கும் ஒவ்வொரு அநீதியும் அவனது அழிவிற்கான அழியாத சாட்சியங்கள் என்பதை அவன் அறிய மாட்டான். அவனது நயவஞ்சக தந்திரங்கள் எல்லாம் பலிக்கின்றன என்று அவன் நினைத்து தன் மார்பை தட்டி கொள்ளட்டும். அந்த அதீத அகங்காரமே அவனது எச்சரிக்கை உணர்வை குறைக்கும் ஒரு போதையாக மாறும். அவன் தன்னை ஒரு வெற்றியாளன் என்று நம்பி ஆடும்போதுதான் அவன் தன் பாதுகாப்பை தளர்த்துவான். நீங்கள் அமைதியாக இருங்கள். அவன் தன் நிஜ முகத்தை காட்டும் அந்த ஒரு நொடிக்காக ஒரு வேட்டைக்காரனைப் போல காத்திருங்கள். அந்த கணத்தில் அவன் சற்றும் எதிர்பாராத நேரத்தில் மின்னல் வேகத்தில் பாய்ந்து அவனது ஒட்டுமொத்த நயவஞ்சகத்தையும் அவன் செய்த அத்தனை துரோகங்களையும் ஆதாரத்தோடு இந்த உலகிற்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்துங்கள். அன்று அவன் போட்ட வேஷங்கள் எல்லாம் களைய வேண்டும். அவன் தப்பிக்க முயலும் போது அவனுக்கு துணை நிற்க எந்த உறவும் இருக்கக்கூடாது. எந்த பாசமும் அவனை பாதுகாக்கக்கூடாது. ஒரு துரோகிக்கு கிடைக்கும் தண்டனை அவனது வாழ்நாள் முழுவதும் ஒரு ஆறாத வடுவாக மாற வேண்டும். புலி பாயும் வரைதான் அமைதி. பாய்ந்த பிறகு அங்கே மிச்சமிருப்பது எதிரியின் வீழ்ச்சி மட்டுமே. தந்திரம் 4. முற்றிலுமான புறக்கணிப்பு, உயிருள்ள பிணம். ஒரு மனிதனுக்கு நீங்கள் தரக்கூடிய மிகப்பெரிய தண்டனை எது தெரியுமா? அவனை ஆத்திரப்பட்டு திட்டுவதோ அல்லது ஆக்ரோஷமாக வெறுப்பதோ அல்ல. அவனுக்கு நீங்கள் தர வேண்டிய மிக உயரிய தண்டனை அவனை முழுமையாக மறப்பது.
சாணக்கியரின் இந்த மகா பாடம் உங்கள் ஆன்மாவில் பதியட்டும். ஒரு துரோகி உங்கள் முன்னே வந்து நின்றாலும் அங்கே ஒரு மனிதன் இருப்பதே உங்களுக்கு தெரியாதது போல செயல்படுங்கள். அவனது இருப்பையே உங்கள் மூளையிலிருந்து அடியோடு துடைத்தெறியுங்கள். நீங்கள் அவனது நச்சுப் பேச்சால் ஒரு துளி கூட பாதிக்கப்படவில்லை என்பதையும், அவனது கீழ்த்தரமான செயல்களால் உங்கள் மனநிலை ஒருபோதும் நிலைகுலையவில்லை என்பதையும் அவன் நேரில் காண வேண்டும். அந்த நொடியில் அவன் அடையும் வலி இருக்கிறதே, அது ஒரே நேரத்தில் 1000 தேள்கள் அவனது இதயத்தில் கொட்டுவதற்கு சமமானது. துரோகிக்கு தேவை உங்கள் கவனம். நீங்கள் அவனை கவனிக்கும் வரைதான் அவன் வாழ்கிறான். நீங்கள் எப்போது அவனை கண்டுகொள்ளாமல் கடந்து செல்கிறீர்களோ அப்போதே அவன் தன் பலத்தை இழக்கிறான். புறக்கணிப்பு என்பது சத்தமில்லாத ஒரு கொலை. அது ஆயுதம் ஏந்தாத ஒரு போர். அவன் உங்கள் வாழ்க்கையிலிருந்து, உங்கள் நினைவுகளிலிருந்து, உங்கள் அன்றாட சிந்தனைகளிலிருந்து மெல்ல மெல்ல செத்து மடியட்டும். உங்கள் அமைதி அவனை பித்தனாக்கட்டும். நீங்கள் உங்கள் இலக்கை நோக்கி கம்பீரமாக நடைபோடுங்கள். அவன் உங்கள் நிழலில் கூட ஒட்ட முடியாத ஒரு தூசு என்பதை அவனுக்கு உங்கள் மௌனத்தால் புரிய வையுங்கள். தந்திரம் 5. வெற்றியால் விளையும் வீழ்ச்சி. எதிரியின் கண்ணை திறக்க வைக்க வேண்டும் என்று ஒருபோதும் நினைக்காதீர்கள். அவனது கண்ணை கூசச் செய்யும் அளவிற்கு உங்கள் வாழ்க்கை பிரகாசிக்கட்டும். சாணக்கியரின் இந்த மாபெரும் பாடத்தை உங்கள் இதயத்தில் ஆழமாக பதியுங்கள். உங்களை தோற்கடிக்கவும் உங்கள் வீழ்ச்சியை கொண்டாடவும் அவன் இருட்டில் அமர்ந்து சதி திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கும் போது நீங்கள் உங்கள் சாம்ராஜ்யத்தை கட்டுவதில் முழு மூச்சாக இருங்கள். அவன் உங்கள் குறைகளை தேடட்டும், நீங்கள் உங்கள் நிறைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். அவன் உங்களை பின்னுக்கு இழுக்கத் துடிக்கட்டும், நீங்கள் முன்னேறிச் செல்ல புதிய பாதைகளை வகுத்துக் கொள்ளுங்கள். உங்கள் உழைப்பு ஒரு புயலுக்கு முந்தைய அமைதியைப் போல சத்தமில்லாமல் இருக்கட்டும். ஆனால் உங்கள் வெற்றி ஒரு பேரிடி முழக்கத்தைப் போல இந்த உலகையே அதிர வைக்கட்டும். நீங்கள் ஒரு சிகரத்தின் உச்சாணி கிளையை தொடும்போது கீழே நின்று உங்களை அண்ணாந்து பார்க்கும் அந்த எதிரியின் கழுத்து வலிதான் அவனுக்கான வாழ்நாள் தண்டனை. உங்களை எட்டி பிடிக்க நினைத்து அவன் கைகள் சோர்ந்து போகட்டும். நினைவில் கொள்ளுங்கள், வார்த்தைகளால் நீங்கள் கொடுக்கும் பதிலடியை விட உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடையும் அபாரமான வளர்ச்சிதான் அந்த துரோகிக்கு நீங்கள் தரும் மரண அடி. அவன் உங்களை அழிக்க நினைத்த ஒவ்வொரு நொடியையும் நினைத்து அவன் இரத்த கண்ணீர் வடிக்க வேண்டும். நீங்கள் உயரத்தில் பறக்கும்போது அவன் தரையில் ஊர்ந்து கொண்டிருக்கும் ஒரு புழு என்பதை அவனது தோல்வி அவனுக்கு புரிய வைக்கட்டும். உங்கள் வெற்றியே அவனது நரகமாக மாறட்டும். தந்திரமாறு. ராஜதந்திர போர். எதிரியின் ஆயுதமே அவனது இறுதிச் சடங்கு. ஒரு வீரன் என்பவன் எதிரி வீசும் வாளை தட்டி பறிப்பவன் அல்ல, அந்த வாளையே எதிரியின் நெஞ்சுக்கு நேராக திருப்புபவன். சாணக்கியரின் இந்த மகா தந்திரத்தை புரிந்து கொள்ளுங்கள். அவன் வீசும் ஆயுதத்தை அவனிடமே திருப்புங்கள். அந்த நயவஞ்சகன் உங்களை பற்றி சமூகத்தில் நச்சுப் பொய்களை பரப்புகிறானா? உங்கள் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்க சதி செய்கிறானா? பதறாதீர்கள். நீங்கள் அவனது பொய்களை சொற்களால் மறுத்து பேசிக் கொண்டிருக்கிறாதீர்கள். அப்படி செய்தால் நீங்கள் பலவீனமானவர் என்று அவன் எண்ணுவான். அதற்கு பதிலாக உங்கள் தூய்மையான செயலால் அவனை தவிடுபொடியாக்குங்கள். அவன் ஊரெங்கும் உங்களை ஒரு அயோக்கியன் என்று கூச்சலிடட்டும். ஆனால் நீங்கள் ஒரு உத்தமனாக வாழ்ந்து காட்டுங்கள். உங்கள் நேர்மையும் உங்கள் ஒழுக்கமும் உங்கள் உழைப்பும் இந்த உலகிற்கு சாட்சியாக நிற்கட்டும். காலம் ஒரு நாள் அந்த துரோகியின் முகமூடியை கிழிக்கும். அன்று இந்த உலகம் அவனது வார்த்தையை நம்பாமல் அவனையே ஒரு ஈனப்பிறவி என்றும் பொய்யன் என்றும் முத்திரை குத்தி துப்பும். அவன் உங்களுக்கு எதிராக பின்னிக் கொண்டிருக்கும் அந்த வஞ்சக வலை காலப்போக்கில் அவனது சொந்த கழுத்தையே நெரிக்கும் ஒரு தூக்கு கயிறாக மாறும். அவன் போட்ட தந்திரங்கள் ஒவ்வொன்றும் அவனுக்கே வினையாக முடியும். இதுதான் சாணக்கியர் போதித்த உண்மையான ராஜதந்திர போர். காயங்கள் படாமல் களம் காண முடியாது, ஆனால் உங்கள் காயம் அவனுக்கு ஒரு பாடமாக அமையட்டும். உண்மை என்னும் நெருப்பு சுடர்விடும் போது பொய் என்னும் இருள் தானாகவே எரிந்து சாம்பலாகும். நீங்கள் அந்த நெருப்பாக இருங்கள். அவன் விரித்த வலையில் அவனையே விழச் செய்யுங்கள். தந்திரம் 7. இறுதி தீர்ப்பு வேரறுத்தல். ஒரு முக்கியமான உண்மையை உங்கள் மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். நச்சுப்பல் முளைத்த ஒரு பாம்பை ஒருபோதும் உங்கள் வீட்டில் செல்ல பிராணியாக வளர்க்காதீர்கள். அது எத்தனை முறை பால் குடித்தாலும் ஒரு நாள் அதன் இயல்பான நஞ்சை உங்கள் இரத்தத்தில் பாய்ச்சியே தீரும். சாணக்கியரின் இந்த மிக கடுமையான பாடம் உங்கள் வாழ்நாள் முழுவதும் ஒலிக்கட்டும். துரோகிகளுக்கு நீங்கள் தரும் மன்னிப்பு என்பது உங்களை நீங்களே தற்கொலை செய்து கொள்வதற்கு சமம். பாசத்திற்காகவோ அல்லது பந்தத்திற்காகவோ ஒரு துரோகிக்கு நீங்கள் 2ஆம் வாய்ப்பு அளிக்கிறீர்கள் என்றால் உங்கள் முதுகில் மீண்டும் ஒரு முறை குத்துவதற்கு நீங்களே அவர்களுக்கு அனுமதி வழங்குகிறீர்கள் என்று அர்த்தம். ஒரு முறை உங்கள் நம்பிக்கை கோட்டையை உடைத்தவன்
மீண்டும் அதை செய்ய ஒருபோதும் தயங்க மாட்டான். அவர்களை உங்கள் வாழ்க்கையிலிருந்து, உங்கள் நிழலிலிருந்து, உங்கள் சொத்துக்களிலிருந்து, ஏன் உங்கள் நினைவுகளிலிருந்து கூட வேரோடு பிடுங்கி எறியுங்கள். அந்த நச்சுவேர் மண்ணுக்குள் காய்ந்து போவதே உங்கள் குலத்திற்கு நல்லது. இறக்கப்படாதீர்கள். ஒரு நச்சு மரம் பார்ப்பதற்கு எவ்வளவு அழகாக இருந்தாலும், அதன் இலைகள் எவ்வளவு பச்சையாக இருந்தாலும், அது பூக்கும் பூக்களில் விஷம் இருக்கும் என்றால், அதை வேரோடு வெட்டிச் சாய்ப்பதுதான் உங்கள் தோட்டத்திற்கு நீங்கள் செய்யும் மிகப்பெரிய தர்மம். துரோகிகளுடனான உறவை துண்டிப்பது என்பது ஒரு பாவம் அல்ல. அது உங்கள் எதிர்காலத்திற்கும் உங்கள் நிம்மதிக்கும் நீங்கள் செய்யும் மிகப்பெரிய தர்மம். அந்த நச்சு பாம்புகள் உங்கள் வாழ்விடத்திலிருந்து வெளியேறட்டும். உங்கள் வாழ்க்கை ஒரு நந்தவனமாக மாறட்டும். நினைவில் கொள்ளுங்கள், கரை படிந்த துணியை துவைக்கலாம், ஆனால் நஞ்சு படிந்த உறவை ஒருபோதும் மாற்ற முடியாது. வெட்டி எறியுங்கள், விடுதலையாகுங்கள். 4வது ஆக்ரோஷமான முடிவுரை. ஒரு சாம்ராஜ்யத்தின் உதயம். எனது அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு நிமிடம் உங்கள் இதயத்தில் கை வைத்துச் சொல்லுங்கள். இன்னும் எத்தனை காலம்தான் நீங்கள் ஏமாறப் போகிறீர்கள்? நினைவில் கொள்ளுங்கள், உங்கள் வாழ்க்கை ஒரு போர்க்களம். இங்கே தர்மம் நிலைநாட்டப்பட வேண்டும் என்றால் துரோகங்கள் வீழ்த்தப்பட வேண்டும். இரத்த உறவு என்ற பேரிலோ அல்லது நட்பு என்ற முகமூடியிலோ உங்களை சிதைக்க நினைக்கும் எவனும் உங்கள் சொந்தம் கிடையாது. அவன் உங்கள் ஆத்மாவை சிதைக்க வந்த பரம எதிரி. சாணக்கியராக மாறுவது என்பது வெறும் தந்திரம் அல்ல. அது உங்கள் சுயகௌரவத்தை காக்க நீங்கள் நடத்தும் ஒரு புனிதமான போர். இனியும் உங்கள் மென்மையான உணர்வுகளுக்கு நீங்கள் அடிமையாக இருக்காதீர்கள். அவர்கள் என் உறவினர்கள் ஆயிற்றே, அவர்கள் என் நண்பர்கள் ஆயிற்றே என்று எண்ணி ஒரு கோழையைப் போல மூலையில் அமர்ந்து அழுது கொண்டிருக்காதீர்கள். உங்கள் கண்ணீர் துரோகிகளுக்கு உணவாகிவிடும். இன்று இந்த நொடியில் ஒரு சபதமிடுங்கள். இன்று முதல் உங்கள் மௌனம் என்பது பலவீனம் அல்ல, அது கரையை உடைக்க காத்திருக்கும் ஒரு மாபெரும் புயலாக மாறட்டும். உங்கள் ஒவ்வொரு அடியும் ஒரு பேரரசின் தொடக்கமாக அமையட்டும். உங்கள் வெற்றி என்பது ஒரு சாதாரண வளர்ச்சியாக இல்லாமல் ஒரு பிரம்மாண்டமான சாம்ராஜ்யமாக மலரட்டும். உங்களை எள்ளி நகையாடியவர்கள், உங்கள் தன்னம்பிக்கையை உடைக்க நினைத்தவர்கள், உங்களை ஒரு புழுவைப் போல நசுக்கத் துடித்தவர்கள், உங்கள் அசுர வளர்ச்சியை கண்டு நடுங்க வேண்டும். நீங்கள் கடந்து செல்லும் போது அவர்கள் பயத்தால் தலைகுனிய வேண்டும். எழுந்து நில்லுங்கள். உங்கள் மனதை ஒரு இரும்பு கோட்டையாக மாற்றுங்கள். துரோகிகளை துடைத்தெறிந்துவிட்டு வெற்றியாளனாக இந்த உலகத்தை ஆளுங்கள். தர்மம் வெல்லட்டும். உங்கள் சாம்ராஜ்யம் மலரட்டும். 5. சாணக்கியர் சொன்ன மகா தந்திரம், தி அல்டிமேட் போனஸ் டிப்ஸ். எனது வீர தமிழ் நெஞ்சங்களே, இந்த ஒரு காணொளி உங்கள் இரத்தத்தில் அக்னியை மூட்டியிருந்தால், உங்கள் மனதின் ஆழத்தில் ஒளிந்திருந்த கோழைத்தனமான பயத்தை வேரோடு போக்கியிருந்தால், இதோ உங்களுக்கான சில கட்டளைகள். இப்போதே நம்முடைய இந்த தளத்தை பின்பற்றுங்கள். சப்ஸ்கிரைப். நினைவில் கொள்ளுங்கள், பலவீனமானவர்களுக்கும் எப்போதும் அழுது கொண்டிருப்பவர்களுக்கும் இங்கே இடமில்லை. இது துணிச்சலும் ராஜதந்திரமும் கொண்ட வெற்றியாளர்களின் சங்கம். இதில் இணைவது உங்கள் முதல் வெற்றியாக அமையட்டும். கீழே உள்ள கருத்து பெட்டியில் கமெண்ட் செக்ஷன் நான் ஒரு சாணக்கியன் என்று உரக்க கர்ஜியுங்கள். உங்கள் அந்த ஒரு சொல் உங்களை அழிக்க நினைக்கும் துரோகிகளின் இதயத்தில் ஒரு பேரிடியாக இறங்கட்டும். நீங்கள் விழித்துக் கொண்டீர்கள் என்பதை அந்த துரோகிகள் உணரட்டும். உங்கள் வாழ்க்கை பயணத்தில் நீங்கள் சந்தித்த அந்த நச்சு பாம்பை எப்படி சமாளித்தீர்கள்? அந்த துரோகியை எப்படி தூக்கி எறிந்தீர்கள்? உங்கள் அனுபவத்தை பகிருங்கள். உங்கள் ஒவ்வொரு கதையும் ஏமாற்றப்பட்டு தவிக்கும் 1 கோடி பேருக்கு விடுதலை அளிக்கும் மாபெரும் பாடமாக அமையட்டும். உங்கள் தன்னம்பிக்கை ஒருபோதும் தளரக்கூடாது. இந்த உலகம் உங்களை வீழ்த்த பல திட்டங்களை தீட்டலாம், ஆனால் உங்கள் ஒருவரது உறுதி அந்த அத்தனை திட்டங்களையும் தவிடுபொடியாக்கும். அடுத்த அதிரடி பதிவில் உங்கள் எதிரிகளின் தூக்கத்தை கெடுக்கும் இன்னும் ஒரு மகா தந்திரத்தோடு உங்களை சந்திக்கிறேன். உங்களை வீழ்த்த எவராலும் முடியாது. வெற்றி நமதே. சாணக்கியன் வழி நடப்போம்.